மாமியாரும் வரதட்சணையும். அன்று நாள் முழுவதும் அமுதா இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருந்தாள். அவள் இளம் உள்ளத்தில் கிளர்ந்து எழுந்த மகிழ்ச்சி கூறுகள், 1000 சிறகுகள் முளைத்த இளம் பறவைகள் விண்ணுலகில் சிறகிட்டு பறப்பது போல் மகிழ்வில் கிடந்தாள். அன்று அவள் வீடும் வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அன்று அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வர இருப்பதை எண்ணி எண்ணி தன்னை எந்தவித ஆடை அணிகலன்களால் அணிந்து கொள்ளலாம் என்பது புரியாமல் திகைப்புற்று கொண்டிருந்தாள் அமுதா. சமுதாயத்தில் எண்ணற்ற இளம் காதலர்கள் தங்கள் காதல் நிறைவேறாமலேயே கருகி போனதையும், காதல் நிறைவேறாமல் முறிந்து போனதால் இளம் காதலர்கள் ஜோடிகள் தங்களையே மாய்த்து கொண்ட பல செய்திகள் பத்திரிகையில் படித்திருக்கின்றோம். ஆனால் நான் காதலித்த காதலரின் பெற்றோரே என்னை பெண் பார்க்க இன்று வருகிறார்கள். இதை நினைக்கும் போது நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். தனக்குள் நினைத்து கொண்டு மகிழ்ச்சி கடலில் நீந்தி கொண்டிருந்தாள் அமுதா. அன்று மாலை அவளின் ஆசைகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வகையில் தனது காதலன் கார்த்தியும் அவரது பெற்றோர்களும் ஒரு வாடகை காரின் மூலம் வந்து வீட்டு வாசலில் முன் இறங்கி வீட்டிற்குள் நடந்தார்கள். அவர்களை தன் சிந்தை குளிர வரவேற்று உள்ளே ஓடி அம்மாவிடம் கூறி அவர்களை வரவேற்க செய்தாள் அமுதா. மாப்பிள்ளை கார்த்தியின் தந்தை சங்கரன், தாய் வள்ளி ஓரிரு உறவுக்காரர்களுடன் பெண்ணை நிச்சயம் செய்வதற்காக பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, தட்டு ஆகியவற்றுடன் வந்திருந்தனர். அமுதாவின் பெற்றோர், உறவுக்காரர் சிலருமாக கூட்டத்தில் பாய் விரித்து உட்கார்ந்திருந்தனர். எல்லோரும் அமர்ந்த பின் சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு நிச்சயதார்த்தம் பேச்சு தொடங்கியது. முதலில் பெண் வீட்டார் வந்திருப்பதை விசாரிக்கும் வகையில் பேச தொடங்கினார்கள். பின்னர் இரு வீட்டரும் பேசி கொண்டிருந்தனர். பெண்ணின் குலம், கோத்திரம், நட்சத்திரம், ராசி, பொருத்தம் என்றெல்லாம் பார்க்கப்பட்டு ஒப்புதலும் ஒரு வாரம் தெரிவிக்கப்பட்டு இருந்ததால் இன்றைய பேச்சில் அனைவருக்கும் திருப்தி காணப்பட்டனர். எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவித்த பின்னர் மாப்பிள்ளையின் தாய் வள்ளி பேசத் தொடங்கினாள். பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு ஒரு புது மாடல் ஸ்கூட்டர் வாங்கி தரணும். அதோடு 50 பவுன் நகை கண்டிப்பா போட்டாகணும். இதுல கொஞ்சமும் குறையக்கூடாது. பெண் வீட்டார்கள் இதற்கு உடன்படலனா நாங்க வேறு இடத்துல ஒரு வசதியான பெண்ணை பார்க்க முடிவு பண்ணியிருக்கோம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் வள்ளி. இந்த வார்த்தைகள் பெண் வீட்டாரை எதிர்பாராத அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதை கேட்ட பெண்ணின் தாய், 50 பவுன் போட எங்களால் இயலாது, ஏதோ எங்களால் முடிந்ததை போடுறோம் என்று கூறினாள். உங்களால் முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு, எத்தனை பவுன் போட முடியும்? நீங்க என்னதான் கெஞ்சினாலும் காரணங்கள் சொன்னாலும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த 50லிருந்து அரை பவுன் கூட என்னால் குறைக்க முடியாது. இந்த காலத்திலேயே பெண்ணை பெத்தவங்க கூடவே பொண்ணையும் சேர்த்து வைக்கணும். ஒரு பெண்ணை பெற்று படிக்க வச்சிட்டா மட்டும் போதுமா? அது போகட்டும், நீங்க போடுற நகை யாருக்கு போடுறீங்க? எங்களுக்கா போடுறீங்க? உங்க பொண்ணுக்கு தானே. என்னுடைய பதில் இதுதான். 50க்கு கீழே ஒரு குண்டுமணி கூட குறையக்கூடாது என்று கூறினாள் மாப்பிள்ளையின் தாய் வள்ளி. என் பையன் புத்திசாலி, படித்தவன், தன் குடும்பத்தை கவனிக்கிற அளவுக்கு வேலை பார்க்கிறான். அவனுக்கு பெண் கொடுக்க, அதுவும் படித்த பெண்கள் நகைகளுடன் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு திருமணம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. நிலைமை இதுதான், யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நகை விஷயத்துல மட்டும் நான் சொன்னது தான். பல முறை பணிவாகவும் கெஞ்சியும் கேட்டுக்கொண்ட பெண்ணின் தாயிடம் மாப்பிள்ளை தாய் வள்ளி கூறிய வார்த்தை இவை. மறுநாள் மாலை சூரியன் சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தது. ஊருக்கு சற்று தூரத்தில் அம்மன் கோவில் அருகில் செண்பக மரத்தின் கீழ் கார்த்தியும் அமுதாவும் முன்னரே திட்டமிட்டபடி சந்தித்தனர். அமுதா பின்னலுடன் தலையில் இருந்த மல்லிகை மலர்களின் நறுமணம் அவன் சிந்தனையை மயக்க முயற்சித்தது. சிலை போல் அமைதியில் இருந்ததால் அவளின் கரங்களை தொட்டு தடவி மெய்மறந்து நின்றான். சற்று நேரம் அமைதிக்கு பின் அவன், அமுதா, ஏன் மௌனம் என்று கேட்கும்போது அமுதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. அதை துடைத்து விட்டான் கார்த்திக். நம் காதல் புனிதமானது, பரிசுத்தமானது. நாம எந்த தவறும் செய்யாமல் ஒருவரை ஒருவர் அன்பால நேசித்து வர்றோம். நம்மை பெற்றவங்களுக்கு எந்தவித கெட்ட பெயரும் ஏற்படுத்தாமல் நம் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொன்னீங்க. ஆண்கள் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவாங்கன்னு நம்பித்தான் உங்களை நான் மனதார நேசித்தேன்.
உயிருக்கு உயிராய் காதலிச்சேன். நம்ம கல்யாண முறைப்படி நம்ம பெற்றோர்களால் நடத்தணும்னு சொன்னீங்க. மேலும் அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்வதாகவும் சொன்னீங்க. உங்க அம்மா 50 பவுன் குறையில்லாமல் போட்டால்தான் இந்த திருமணமே நடக்கும். இல்லைனா இந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லும்போதே நீங்களோ உங்க அப்பாவோ ஒரு வார்த்தை கூட அவங்களை எதிர்த்து பேசல. நீங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன். நான் ஒரு தமிழ் பெண். உங்க அன்பு உள்ளத்தை நல்ல பண்புகளையும் நினைத்து தான் மனப்பூர்வமாக காதலித்தேன். எந்த தப்பும் செய்யாமல் பெற்றோருக்கு பழி நேர்ந்திடக் கூடாதுன்னு நடந்துக்கிட்டேன். இந்த காதல் திருமணம் நடக்கலனா என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. இது உறுதி. அவள் பேசி முடிப்பதற்குள் கண்களில் கசிந்த கண்ணீர் மலமளவென கீழே உதிர்ந்தன. அமுதா, உலகமே எதிர்த்து வந்தாலும் அச்சப்படாமல் எங்க அப்பா எதிர்த்து பேசுவார். ஆனா எங்க அம்மாவை மட்டும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட எங்க அப்பா பேச மாட்டார். அதனால தான் அவங்க நகை கேட்டபோது நாங்க எல்லோரும் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு அடிமை அப்பா, நடுவிலே நான். எப்படி அவர்களை மீறி பேச முடியும் என்று பதட்டப்படாமல் கூறிவிட்டான் கார்த்திக். உங்க அம்மாவுக்கு நகை மேல கொள்ள ஆசை. உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? அதை நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு புரியும் என்றாள். அமுதா, அமுதா, நம்ம பழக்கம் பற்றி எங்க அப்பாவுக்கு தெரியும். அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு வரதட்சணை தானே நோக்கமே தவிர என் கல்யாணம் முக்கியமல்ல. இதை அம்மாவுக்கு எப்படி உணர்த்தலாம் என்று நானும் அப்பாவும் என் வகுப்பு தோழனும் நாளைக்கு ரகசியமா கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு இருக்கோம். அதனால பதட்டப்படாம பொறுமையா இரு அமுதா என்று தன் காதலிக்கு ஆறுதல் கூறினான். வரதட்சணையை விரும்பும் மாமியார்கள் இருக்கும் வரை இந்த கொடிய நோயை யாராலும் குணப்படுத்தவோ விரட்டவோ முடியாது என தனக்குள் எண்ணினாள் அமுதா. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஓரிரு நாட்கள் கடந்தன. அமுதாவின் மனம் அமைதியை இழந்து நகைக்காக பிடிவாதம் செய்து 10 பேரை அவமானப்படுத்தி அனுப்பிய தன் காதலன் அம்மா வள்ளியின் நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு, அன்று அமாவாசை நாள். நள்ளிரவு எங்கும் கும்மிருட்டு. கார்த்தியின் வீட்டிற்குள் எதிர்பாராமல் நுழைந்து விட்ட முகமூடி கொள்ளையர் இருவர் அடையாளம் தெரியாத கருப்பு உடைகளில் முகமூடியுடன் கையில் பளபளக்கும் கத்திகளை காட்டி கார்த்தியின் அம்மா வள்ளியை எழுப்பினர். திடுக்கிட்டு எழுந்த வள்ளி தூக்க கலக்கத்தில் கூச்சல் போட வாய் திறந்தாள். முகமூடி கத்தி முனை அவள் வாய் அருகில் வைத்து பேச தடை விதித்தது. அதோ பார், வெளியில் வரவேற்பறையில் படுத்து இருந்த இருவர் வாயில் துணி அடைத்து இருவரையும் கம்பத்தில் கட்டி வைத்திருக்கிறோம். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் சத்தம் போடாமல் எழுந்து வந்து நகை, பணம், பொருள் எடுத்து கொடு. இல்லைனா இந்த கத்தியால ஒரே குத்து உன்னோட உயிர் போயிடும். எழுந்திரு. அவர்களின் அதட்டல் அவளின் அடிவயிற்றை கலக்கியது. அவள் கட்டிலின் படுக்கைக்கு கீழே இருந்த ஒத்து சாவிகளை எடுத்துக்கொண்டு பீரோ கதவை திறந்தாள். மறைமுகமாக பீரோவில் இருந்த நகையும் பணத்தையும் எடுத்து வைத்தாள். தான் அணிந்திருந்த நகைகளையும் தங்க வளையல்களையும் அனைத்தையும் சேர்த்து 80 பவுன் நகைகளை அவர்கள் முன் வைத்தாள். ரொக்கமாக வைத்திருந்த பணம் அனைத்தையும் எடுத்து அவர்கள் முன் வைத்தாள். வாயுக்குள் துணி அடைச்சு கட்டி போட்டு அந்த அறைக்குள் பூட்டு என்று கூறியவன், சரி போகட்டும், பணத்தை திருப்பி கொடுத்து விடு. நகை மட்டும் 80 பவுன் போதும், எடுத்துக்கோ, புறப்படு என்று அந்த முகமூடி பேசியது. அதன்படியே அந்த முகமூடியார் இருவரும் வெளியேறினர். உயிருக்காக போராடிய நகைகளை இழந்து விட்டோமே என்று நடுங்கி கொண்டிருந்தாள் கார்த்தியின் அம்மா வள்ளி. விடியல் பொழுதில் வழக்கமாக ஒலிக்கும் பாடல் கேட்கவில்லை என்று வீட்டிற்குள் நுழைந்தான் வள்ளியின் தம்பி ராமு. எதிர் வீட்டில் குடியிருக்கிறான். அதிர்ச்சியுற்ற ராமு மூவரின் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு இரவு நடந்த சம்பவங்களை முழுவதும் கேட்டறிந்தான். அக்கா, முகமூடி கொள்ளையர்கள் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தா வீட்டில் உள்ளவர்களை கத்தியால் குத்தியோ துப்பாக்கியில் சுட்டு கொலை செய்துவிட்டு தான் திருடிவிட்டு போவாங்க. ஆனா நீங்க அதிர்ஷ்டசாலி, உயிரோடு தப்பிச்சிட்டீங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அக்கா. உயிரை விட நகை பெருசு இல்லைக்கா என்று தன் அக்காவிற்கு ஆறுதல் கூறினான். தம்பி ராமு, போலீஸ்ல உடனே போய் புகார் தரணும்னு நினைக்கிறேன், புறப்படி என்றாள் அவள். அக்கா, நம்ம வீட்டிலேயே திருட்டு போனதால போலீஸ் பதிவு செய்தால் பத்திரிக்கையில உங்க போட்டா செய்தி வரும். பெரிய ஏமாளின்னு ஊரே சிரிப்பாங்க. 50 பவுன் நகைக்காக ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டா, இப்போ 80 பவுன் நகையை இழந்துட்டா என்று பார்க்குறவங்க கேவலமா பேசுவாங்க அக்கா. நம்ம ஊருக்கு அருகில் கலையரசன் ஓய்வு பெற்ற போலீஸ் சிஐடி, அவர் மூலமாக முயற்சி செய்யலாம் அக்கா.
அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் மனசு வச்சா தனிப்பட்ட முறையில் இந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துடுவார். உயிரை விட மானம் பெருசுக்கா. அதனால நாம் அவமானப்படாமல் இருக்கணும்னா யாருக்குமே தெரியாம வெளியில சொல்லாம ரகசியமாக தான் இதை கண்டுபிடிக்கணும் என்றான் தம்பி ராமு. சரி என்றாள் அவள். தம்பி சொல்வதிலையும் தப்பில்லை. இந்த 80 பவுன் நகையை நாம் எத்தனை வருஷமா சிக்கனமாக சேர்த்து வச்சிருப்போம். இப்போ ஒரே 30 நிமிஷத்தில் பறி கொடுத்துட்டோமே. அவள் தனக்குள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த சம்பவம் நடந்த 3 நாள் இரவு வள்ளியின் சகோதரன் ராமு, ஓய்வு பெற்ற சிஐடி கலையரசன், கார்த்தியின் நண்பர்கள் ஆகியோர் கார்த்தியையும் அவன் தந்தையும் உடன் அழைத்து கொண்டு போய் கார்த்தியின் அம்மா வள்ளியிடம் களவு போன 80 பவுன் நகைகளையும் கையுக்குள் இருந்து எளிதில் எடுத்து வைத்தனர். அந்த நகைகளை ஆத்திரமும் அவசரமும் கொண்டு ஆராய்ந்தாள். ஒரு குண்டுமணி கூட குறையவில்லையே. அப்படியே எல்லா நகையும் இருக்கே. அடக்க முடியாத ஆனந்தம். கடந்த கால சம்பவத்தின் வேதனைகள் அவளை விட்டு விலகியது போல் மகிழ்வில் ஆழ்ந்தாள். அந்த நேரம் பார்த்து அமுதாவின் பெற்றோர் எதிர்பாராத விதமாக அங்கு வருகை புரிந்தனர். என் மகன் கார்த்திக்கும் உங்க மகள் அமுதாவுக்கும் திருமணம் நடக்காமல் நின்று போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம். உங்க விருப்பப்படி உங்களால் முடிஞ்ச நகையை போடுங்க. இல்லைனாலும் பரவாயில்லை. ஏன்னா வாழ்க்கையில் நகை ஒன்றும் பெரிய விஷயமல்ல. நல்ல குணமுள்ள பெண்ணு தான் முக்கியம் என்று அவள் கூறியதை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தனர். தொலைந்து போவதற்கு 30 நிமிடங்களே ஆனது. அதனால் தன் மகனுக்கு வாழ்க்கை துணைதான் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொண்ட வள்ளி மகிழ்ச்சியுடன் வெளியில் வந்து அமுதாவின் பெற்றோர்கள் தனிமையில் கூடி பேசுகையில், அன்று இரவு நாம் நடத்திய நாடகம் நமக்குள்ளேயே ரகசியமாய் இருக்கட்டும் என்று கார்த்தியும் அமுதாவும் ஒன்றாக சேர்த்து வைக்க நினைத்தோம். அது நல்லபடியாக நிறைவேறிடுச்சு என்று ராமு, சிஐடி கார்த்தியின் தோழர்கள் அனைவரும் பேசி கொண்டிருந்தனர். கார்த்தியின் நினைவில் அமுதா நடனம் புரிவது போல நடந்து கொண்டிருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.